அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து டெவலப் ஆகும். இப்போ நான் இன்னொருத்தர் சொல்கிறேன், சின்ன பையனை விடலாம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, 50 வருஷம் என்ன ஆகலை சார். அப்படி ஒன்றும் இல்லை சார். இப்போ எதுவுமே சார் நீங்கள் பார்த்து, இப்போ நீங்கள் பார்த்து ரசித்து நல்லா இருக்குன்னு சொன்ன எந்த படமும் எனக்கு ஆசையாக இருந்ததில்லை சார். ஏன்னா ஐம் நாட் அ ரைட்டர். இன்னொருத்தங்க எழுதி எடுத்துகிட்டு வராங்க, அதில் இருக்கிறத சூஸ் பண்ணுறது தான் சார். இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், சாப்பாடு மெனுலாம் கொடுக்குறாங்க, நமக்கு அவன் இதை சாப்பிட்ணும் நம்ம கட்டாயப்படுத்துறதுல இல்லை. உங்களுக்கு பரோட்டாவும் கறின்னா பரோட்டாவும் கறி, இல்லை தயிர் சாதம்னா தயிர் சாதம், அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதை நான் செய்யலை இல்லை. அந்த மாதிரி இவங்க இப்போ 7 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கு, 14 வருஷம் எழுதியிருக்காரு. அந்த 14 வருஷம் எழுதுனால இந்த படம் ஓடலை. அவர் அதை எழுதுனது, அது சரியாக எழுதியிருக்காரு, அது சரியாக செஞ்சுருக்காரு, அவர் சரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நடந்திருக்கு அதுக்குள்ளே. ஸோ அதை சூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. இப்போ நித்தினோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டரையும் இந்த கதையை நம்பினதோடு என் வேலை முடிஞ்சிருச்சு. மற்றது எல்லாமே அவரோடு தானே. ஸோ அதனால் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை சார். வேறு நோ நத்திங். ஆமாம். சார் அது வந்து கரெக்ட் தான் சார். எல்லாமே இப்போ ஒரு படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இல்லை எவ்வளோ ஹைப் இருந்தாலும் ஒரு ஷோ தானே சார். ப்ரெஸ்ஸுக்கு போடுறதோ பப்ளிக் பார்க்குறதோ, அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அது இப்போ இந்த படத்துக்கு நடந்த மாதிரி தான். ப்ரெஸ்ஸு பார்த்தாங்க, பப்ளிக் பார்த்தாங்க, அவங்க தான். இப்போ நாங்கள் பண்ணுறத விட ப்ரொமோஷன்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் படத்தை பற்றி நிறையா எழுதுகிறாங்க, ப்ரெஸ் பீப்புள் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை சரியாக பண்ணுறதோட சரி சார். இப்போ அதனால் இப்போ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு யாருக்கும் அது மேலே கேள்வி வரல, அது வந்து ஃபோர்ஸ்டாக இல்லை. அப்போ அது அவ்வளோதான் சார். ஏதோ வகையில் இப்படிப்பட்ட ஒருத்தன் அப்படிப்பட்ட ஆள் ஆகிறான்னு இருக்குல்ல, அதுதான் அவரோட அது ஒரு இன்டென்ஸ் கிரியேட் பண்ணல. அது எஸ் சார். பட் நாங்கள் அது நினைக்கல. பட் இருந்தாலும் மேபி என்னுடைய பழைய படங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் சார். இதெல்லாம் சொல்ல விரும்புறியா? ஓகே. இல்லை அதான் கதை அதானே சார். அதுதான் சீட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸ். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் நிறையா ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது தான். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இல்லை படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க.